இஜ்ரா தம்ரினானி சஃபவியானி ஆத்தியானி பின்வரக்கூடிய ஓரல் பயிற்சி செய்விக்கப்படும் நடத்தப்படும். யகுலு தாலிபு மாணவன் சொல்லுவான். லி ஜமீலிஹி தன்னுடைய தோழனுக்கு மாணவன் சொல்லுவான். அரிணி கித்தாபக உன்னுடைய புஸ்தகத்தை எனக்கு காம்பி என்று மாணவன் சொல்லுவான். அல்லது அரிணி சாத்தக உன்னுடைய வாட்சியை காண்பி என்று மாணவன் சொல்லுவான். அரிணி கலமக உன்னுடைய பேனாவை எனக்கு காம்பி என்று மாணவன் சொல்லுவான். யுஜீபுஹு காயிலன் அதற்கு அவன் பதிலளிப்பான். காயிலன் சொல்லிய நிலையில் ச உரிகஹு ச உரிகஹு உனக்கு நான் அதை காண்பிப்பேன். அதை பாதகளில் கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் இல்லை சவுரீகஹு அதை காண்பிப்பேன். ஆண்பாலாக இருந்தால் சவுரீகஹு அப்படின்னு சொல்லுவான். பெண்பாலாக இருந்தால் சவுரீகஹா அப்படின்னு சொல்லுவான். நான் அதை காமிப்பேன். பாத கலீலின் கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் காமிப்பேன். அப்போ பேனாவை காமிக்கிறதா இருந்தால் ஹூ போட்டுக்கணும். கடியாரத்தை காமிக்கிறதா இருந்தால் ஹா போட்டுக்கணும். அதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. பேனா வந்து பெண்பால், கலம் வந்து ஆண்பால். அதுக்கு தான் சவுரீகஹு இல்லாட்டி சவுரீகஹா. பேனாவை சொல்கிற மாதிரி இருந்தால் உரீகஹு, கடியாரத்தை சொல்கிற மாதிரி இருந்தால் சவுரீகஹா. அவ்வளது லா உரீகஹு உரீகஹா அதை நான் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். பக்கத்தில் உள்ள மாணவரை பார்த்து பேச்சு பயிற்சி கொடுக்கணும். அப்புறம் சொல்லுவான், ஒரு மாணவன் சொல்லுவான், சொல்லி பழக்கணும் மாணவர்களை. ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை பார்த்து அதை எனக்கு காமி அப்படின்னு சொல்லுவான். அவன் அதை காமிக்கிறான் இல்லாட்டி காமிக்க மாட்டேன் அப்படின்னு பதில் சொல்கிற மாதிரி வாசகத்தை அமைச்சு பேச விடணும். யகுல் முதரிசு 2வது பயிற்சி. ஆசிரியர் சொல்லுவார் லிக்குல்லி தாலிபின் எல்லா மாணவருக்கும் அரைத்தனி எனக்கு காண்பித்து விட்டாயா, நீ எனக்கு காண்பித்து விட்டாயா, தப்தரக்க உன்னுடைய நோட்டை நீ எனக்கு காண்பித்து விட்டாயா. யுஜீபுஹு அதற்கு அவர் பதிலளிப்பார். காயிலன் சொல்லிய நிலையில் நாம் மாணவன் சொல்லி பதிலளிப்பான். நாம் ஆம். ஆராய்த்துக்கஹு அதை நான் உனக்கு காண்பித்து விட்டேன், உங்களுக்கு நான் அதை காண்பித்து விட்டேன். ஜவ்வல்து நான் சுற்றி வந்தேன். ஃபில் மசாரிக்கில் அர்லி மகாரிபிகா பூமியுடைய மேற்கிலேயும் பூமியுடைய கிழக்கிலேயும் அதனுடைய மேற்கிலேயும் நான் சுற்றி வந்தேன். அதாவது ஜுல்து சுற்றினேன், ஃபீகா அதிலே கசீரன் அதிகமாக சுற்றினேன். மேற்கு திசையிலேயும் கிழக்கு திசையிலேயும் நான் வந்து சுற்றி வந்தேன் அப்படின்னா இந்த உலகத்தை நிறைய இடத்துல சுற்றி இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். யுன்கலு ஃபேல் மாற்றப்படும். இல்லை பாபி ஃபஅல பாபின் பக்கம் ஃபேல் மாற்றப்படும். லி மஆனின் மின்ஹா லி மஆனின் அர்த்தத்தின் காரணத்தினால், மின்ஹா அதில் உள்ள அர்த்தத்தின் காரணத்தினால். தக்சீர் அதிகம், முபாலகா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். தக்சீர் மற்றும் முபாலகா என்ற அர்த்தத்தின் காரணத்தினால் ஃபஅல வஜனுக்கு புரட்டப்படும். அப்போ ஒரு ஃபஅல வஜனுக்கு மாற்றணும்னா அதில் வந்து தக்சீருடைய அர்த்தமும் முபாலகாவுடைய அர்த்தமும் கிடைக்கும். தக்சீர்னால அதிகம்தான், முபாலகானாலும் மிகைப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். சாதாரணமாக ஒரு ஃபஅல வஜனுக்கு மாற்றும் பொழுது அதில் தக்சீருடைய அர்த்தமும் முபாலகாவுடைய அர்த்தமும் கிடைக்கும். அதன் காரணத்தினால ஃபஅல வஜனுக்கு மாற்றப்படுகிறது. ஜவ்வல அதாவது ஜால கசீரன், ஜவ்வல சுற்றி வந்தான், ஜால கசீரன் அதிகமாக சுற்றி வந்தான். அப்போ ஜாலகிற ஃபேலை ஜவ்வலுக்கு மாற்றும் பொழுது சாதாரணமாக சுற்றி வந்தான் அப்படிங்கிறத விட அதிகமாக சுற்றி வந்தான் அப்படின்னு அர்த்தம் கிடைக்குது. தாஃப் செய்தான், தாஃபங்கிற ஃபேலை ஃபஅல வஜனுக்கு மாற்றி தவஃபன்னு சொல்லும் பொழுது அதிகமாக தாஃப் செய்தான் அப்படின்னு அர்த்தம் கிடைக்குது. கத்தலைங்கிற ஃபேலை கத்தலன் மாற்றும் பொழுது அதாவது பாலக ஃபில்கத்திலே கொலையிலே மிகைப்படுத்தினான், அது கொன்று தீர்த்தான், வெட்டி தீர்த்தான், அந்த மாதிரி ஒரு மிகைப்படுத்தலான்னு அர்த்தம் கிடைக்குது. கசரங்கிற ஃபஅல வஜனுக்கு மாற்றும் பொழுது சாதாரணமாக கசரனா உடைத்தான். இது லாஜிமா முத்தாதியான்னு பார்க்கணும். லாஜிமா இருந்தால் உடைந்தது, முத்தாதியா இருந்தால் உடைத்தான். இப்போ உடைத்தான் அப்படின்னு சொல்கிறத விட
உடைத்தெறிந்தான். அப்போ கொஞ்சம் முபாலகாவான அர்த்தம் கிடைக்குது. கத அதாவது பாலக ஃபில் கதை மிகைப்படுத்தினான். கதை துண்டிப்பதிலே மிகைப்படுத்தினான். இங்கே கசர அதாவது பாலக ஃபில் கசரி வெட்டுவதிலே உடைப்பதிலே மிகைப்படுத்தினான். அப்போ உடைத்தெறிந்தான். கசர உடைத்தெறிந்தான். சாதாரணமாக கசரன்னு சொல்லும்போது உடைத்தான். கசர உடைத்தெறிந்தான். சாதாரணமாக கத்தங்கிறப்ப வெட்டினான். சாதாரணமாக கத்தங்கிறப்ப வெட்டினான். கத்தங்கிறப்ப வெட்டி தள்ளினான். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதலான அர்த்தம் கிடைக்கும். அத்தைய கசீரன் அதிகமாக எண்ணினான். அத்தத எண்ணிக்கொண்டே இருந்தான். அத்தனை எண்ணினான். அத்ததனை எண்ணிக்கொண்டே இருந்தான். திரும்ப 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 எண்ணி பார்த்தான். பணத்தை யார்கிட்ட பணத்தை கொடுக்குறோம், இல்லாட்டி ஒரு பொருளை கொடுக்குறோம், எண்ணி அடுக்கி வைங்கிறோம். அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி திரும்ப 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 எண்ணுறது. அதுதான் பாலகாவுடைய அர்த்தம், இல்லாட்டி கசீருடைய அர்த்தம் அதில் கிடைக்கும். கஸ்ஸர்த்துல் அக்லாம நான் பேனாவை உடைத்து தள்ளினேன். கஸ்ஸர்த்துல் கலமை அதேதான், பேனாவை உடைத்து தள்ளினேன். பேனாக்களை உடைத்து தள்ளினேன், பேனாவை உடைத்து தள்ளினேன். இது பன்மையாக இருக்குது, இது வந்து ஒருமையாக இருக்குது. இதுலேயும் வித்தியாசம் இருக்குது. இது கஸ்ஸர்த்துல் அக்லாம பேனாக்களை உடைத்து தள்ளினேன். அப்போ அதிகமான பேனாவை உடைத்து தள்ளினேன் அப்படின்னு அர்த்தம். கஸ்ஸர்த்துல் கலமை இப்போ வார்த்தை ஒருமையாக இருக்கும் பொழுது இருக்கிற ஒரு பேனாவையும் துண்டு துண்டாக நசுக்கி உடச்சி தள்ளுறது ஒருமையாக இருந்தால். அப்போ வார்த்தை பன்மையாக இருந்தால் நிறையா பேனா உடைக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ வார்த்தை ஒருமையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேனாவை போட்டு நசுக்கி எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். தஞ்சீலி குரானில் வருகிறது. இன்னல்லதீன நிச்சயமாக கத்தபு பொய்ப்படுத்தினார்கள். ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சியை மஸ்தக்பூர் பெருமை அடித்தார்கள். அன்ஹா அதை அன்ஹா அதை பற்றி, அதாவது பொய்ப்படுத்துறதுல பெருமை அடிக்கிறது. பொய்ப்படுத்தியாச்சு, பொய்ப்படுத்தி பெருமை அடிக்கிறது. அப்படி யார் செய்கின்றார்களோ லா துஃபத்தஹு லஹும் அவர்களுக்கு திறக்கப்படாது. அபுவாபு சமாய் வானத்துடைய கதவுகள் திறக்கப்படாது. வலா எதுகுலுவனல் ஜன்னத்தை சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். ஹத்தா எலிஜில் ஜமலு ஒட்டகம் நுழைந்தாலும் சம்மில் ஹியாத் ஹியாத்னா வந்து ஊசி, சம்முனா காது, ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைந்தாலும் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள். ஹத்தாவுக்கு வந்து இலானுடைய அர்த்தம். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னல்லதின நிச்சயமாக சிலர்கள் கத்தபி ஆயத்தினா நம்முடைய அத்தாட்சியை பொய்யாக்குகிறார்கள். மஸ்தக்பூர் அன்ஹா அப்படி பொய்யாக்கிட்டு அதில் பெருமையும் படுறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பொய் இருக்குது அப்படின்ட்டு அதில் பொய்யாக்குறதுல பெருமை அடைகிறார்கள். லாத்து ஃபத்தகுலகும் அவருக்கு திறக்கப்படாது. அபுவாபு சமாய் வானத்துடைய கதவு திறக்கப்படாது. வலா எதுவுள்ள ஜன்னத்தை சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹியாத்தி ஊசியின் காதிலே ஒட்டக நுழையும் வரை அவர்கள் நுழைய மாட்டார்கள். அடுத்தது அல்லதி சிலர்கள் ஜம ஒன்று சேர்க்கின்றான். மாலன் பொருளை வத்தது அது எண்ணி எண்ணி பார்க்கின்றான். சிலர்கள் பொருளை ஒன்று சேர்த்து திரும்ப 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 எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அடுத்து நு கத்திலோ அபுனாகும் நாம் கொல்லுவோம். அபுனாகும் அவருடைய ஆண் பிள்ளைகளை கொன்று தீர்ப்போம். ஃப்ரோன்னு சொன்ன வார்த்தை அப்படி சூரத்துல் அஹ்ராஃப்ல. அடுத்தது கல்லக்கத்தில் அபுவாப அவள் சாத்தினாள். அபுவாப கதவை சாத்தினாள். அவர்கள் சாத்தினார்கள். அபுவாப கதவை சாத்தினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கதையில் வரும்.